வணக்கம் யூடியூப், மோனிஷ் யார். மீண்டும் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் எப்படி ஆப்பாக மாற்றுறது, இல்லை ஒரு வெப்சைட்டை எப்படி மாற்றுறதுன்னு. ஸோ அப்போ ஐ டெல் தெம், ஆப்னா இந்த டெக்னாலஜிஸ்லாம் பில்ட் பண்ணலாம், வெப்சைட்னா இந்த டெக்னாலஜிஸ்லாம் பில்ட் பண்ணலான்னு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். பிகாஸ் நான் சொன்ன எல்லா மெத்தட்ஸ்க்குமே நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கணும், டேட்டா பேசஸ், ஹோஸ்டிங், அப்படி இப்படின்னு இட்ஸ் ஜஸ்ட் டூ மச் எஃபர்ட். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டவங்க எல்லாருமே டிடன்ட் ஹேவ் அ CS டிகிரி. தே ஆர் ஆல் ஃப்ரம் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கெமிக்கல் இன்ஜினியரிங், இல்லைனா ஸ்ட்ரெயிட் அப் ஆர்ட் டிகிரிஸ். ஸோ நானும் அதே பொசிஷனில் தான் இருந்தேன் 10 years ago. அப்போ ஒரு மூவி would be playing called The Social Network on TV. ஸோ அதை பார்த்துட்டு ஈவன் ஐ வாண்டட் டு பில்ட் ஒரு சோஷியல் நெட்வொர்க் ஆஃப் மை ஓன். பட் அதுக்காக என்னென்ன இன்டர்நெட்டில் தேடினாலும் வீடியோஸ், டியூட்டோரியல்ஸ் எதுவுமே ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. பட் இப்போ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். ஸோ மெனி ரிசோர்ஸஸ் இருக்குது தட் will help you build a social networking site like Facebook without writing a single line of code. ஒரு லைன் கோட் இல்லாமல் there are tools that will help you build a site like Facebook. In the video, I'll talk about tools that will help anyone build a beautiful and powerful apps with zero code, or in other words, no code. எல்லா டூல்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. எனக்கு பிடிச்ச 4-5 டூல்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். மிச்ச டூல்ஸை பற்றி எங்கே போய் பார்க்குறதுன்னா ஐ வில் லெட் யூ நோ. ஸோ இந்த நோ கோட் மூவ்மெண்ட்டோட மோட்டோவே வந்து இன்னோவேஷன் கிரியேஷனுக்கு டெக்னாலஜி ஒரு பேரியராக இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஸோ நீங்கள் எப்போவாச்சும் வெப்சைட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தேடிருந்தீங்கன்னா WordPress அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு பாப்ட் அப் so many times. என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து வாஸ் ஆல்சோ ஆன் WordPress. ஸோ இதில் வந்து யூ ஹேட் நத்திங் டு டூ வித் கோட் அட் ஆல். அதே மாதிரி விக்ஸ்னு ஒரு வெப்சைட் பில்ட் இருந்தது. அவங்களே வந்து ஹோஸ்டிங்கும் சேர்த்து பார்த்துக்குவாங்க. ஸோ ஹோஸ்டிங்னா உங்கள் வெப்சைட்டை வந்து ஒரு இடத்துல தங்க வைக்கிறதில்ல. ஸோ எனி ஒன் கேன் ஆக்சஸ் த வெப்சைட். அதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இன்னுமே ரொம்ப பாப்புலராக இருக்குது. பிகாஸ் பீப்புள் யூஸ் இப்போ கூட போத் விக்ஸ் அண்ட் WordPress a lot. பட் நிறைய அதர் டூல்ஸ் have come that are so much better than these two. So if you want to build websites with no code அப்படின்னா there are 2 tools which I love. முதல்ல வந்து Bubble. நீங்கள் எந்த டைப் ஆஃப் வெப்சைட் நீங்கள் யோசிச்சாலும் Bubble has a solution for that, a no code solution. உதாரணத்துக்கு உங்களுக்கு யூடியூப் மாதிரி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் பட் வித் நோ கோட் அட் ஆல் அப்படின்னா Bubble has a solution for that. அதே மாதிரி Instagram, Facebook, Twitter, நீங்கள் எந்த வகையான வெப்சைட் நீங்கள் யோசிச்சாலும் அது எல்லாத்துக்குமே நோ கோட் சொல்யூஷன் வந்து Bubble கிட்டே இருக்குது. இவங்க பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் டூல்ஸ் கொடுக்காம ஹோஸ்ட் பண்ணுறக்கும், அதே சமயத்தில் உங்கள் வெப்சைட் வந்து நல்லா க்ரோ ஆகுது, நிறைய அட்ராக்ஷன் ஆகுது, நிறைய விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா அதை ஸ்கேல் பண்ணுறக்கும் வந்துட்டு இவங்ககிட்ட டூல்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் வந்து தேர் வெல் டீட்டெயில்டு வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால், அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் போதும், யூ வில் பில்ட் யுவர் சைட் இன் நோ டைம். ஸோ என்னோட ரெண்டாவது ஃபேவரட் டூல் டு பில்ட் வெப்சைட்ஸ் வித் நோ கோட் வந்துட்டு இஸ் Webflow. ஸோ Webflow வந்து இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் பாப்புலர் நோ கோட் டூல் டு டெவலப் வெப்சைட்ஸ். ஏன்னா சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் யுவர் சைட் வில் பி ரெடி. ஸோ மெனி ஸ்டார்ட் அப் ஆக்சுவலி யூஸ் Webflow. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்ட் அப் Webflow யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இவங்களோட கில்லர் ஃபீச்சர் என்னென்னா, யூ கேன் பில்ட் as long as you want. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, யூ கேன் பில்ட் யுவர் என்டையர் சைட் ஃபார் ஃப்ரீ. அண்ட் நீங்கள் எப்போ லான்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் pretty neat. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொபைல் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் டூல் வந்து இஸ் கால்ட் Adalo. இது வந்து Webflow மாதிரியே தான், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் அவங்க ஆப் வில் பி ரெடி. பட் இது வந்துட்டு iOSக்கு தனியாக, ஆண்ட்ராய்டுக்கு தனியாக பில்ட் பண்ண தேவையில்ல. ஒன் டிசைனில் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பப்ளிஷ் இட் டு போத் Apple Store and the Play Store, both for iOS and Android. அதே மாதிரி Bravo Studioன்னு ஒன்று இருக்குது. இது வந்து சும்மா ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போதும். அந்த டிசைன் வச்சு யூ கேன் கன்வெர்ட் இட் டு அ ஃபங்க்ஷனல் ஆப். அதே மாதிரி தேர் சம்திங் கால் Glide. கூகுள் ஷீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் வச்சு இட் வில் கன்வெர்ட் இட் டு அன் ஆப். ஸோ பேசிக்கலி இந்த டூல்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் தான். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் நிறைய ஐடியாஸ் வர யூ கேன் டெவலப் இட் ஃபர்தர். நீங்கள் எந்த வகையான ஆப் டெவலப் பண்ணாலும் இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணாலும் அஃப்கோர்ஸ் there'll come a point where you'll have to store data எங்கேயாவது இல்லை. ஸோ அதுக்கும் வந்து நோ கோடில் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. there's something called Airtable that you can use as a database for your apps and websites. அதே மாதிரி you can use even Google Sheets to support your website or your app. So there are a lot of different no code tools. இல்லை நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டிசைன் பண்ணுறக்கு, ஹோஸ்ட் பண்ணுறக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறக்கு Zapierன்னு ஒரு டூல் இருக்குது, which is also the most important no code tool that you can hear of. So there are so many tools. அது எல்லாமே I cannot explain in this video. So இம்பார்ட்டண்ட்டான எல்லா லிங்க்ஸுமே வந்து I will linked in the description. Please don't forget to visit those. இவ்வளோ டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் எப்படி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈச் டூல் வந்து have a specific set of guides, walk throughs and videos எல்லாமே அவங்கவுங்க வெப்சைட்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய tutorials to build so many different things are all available on YouTube. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இஸ் டு ஜாயின் அ கோர்ஸ் லைக் திஸ் நோ கோட் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து they'll teach you every aspect of no code development. ஸோ உங்களுக்கு எப்போவாவது ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த நோ கோட் டூல்
எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் we have spoke about எப்படி they are fast, easy, beautiful and எவ்வளோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம், கோடே போடாமல் எப்படி ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம், இதை பற்றிலாம் நம்ம பேசியிருப்போம். இப்போ வந்து வில் டாக் அபவுட் சம் கான்ஸ். த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அது வந்து ஒரு கானே இல்லை டு பி எக்ஸாக்ட், பட் மோஸ்ட் ஆஃப் திஸ் நோ கோட் டூல்ஸ் எல்லாமே வந்து ஆர் பேஸ்ட் ஆன் அ ஃப்ரீமியம் மாடல். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக டெவலப் பண்ணலாம் அண்ட் தென் யூ வில் ஹேவ் டு பே லேட்டர். சம்டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் யூ வில் பி ஃபோர்ஸ் டு அப்கிரேட். பட் அகெயின் இது வந்து ஒரு கான் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் அவங்க உங்களோட அந்த ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கான டைம், எனர்ஜி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தே ஆர் ப்ரொவைடிங் யூ டூல்ஸ் டு பில்ட் தீஸ் ஈஸியரில். ஸோ ஆக்சுவலி ஒன்று வேணுன்னா யூ வில் ஹேவ் டு லூஸ் சம்திங் எல்ஸ். ரெண்டாவது கான் வந்து என்னதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிற அளவுக்கு இதில் வந்து லேர்னிங் இல்லைன்னாலும் ஈச் டூல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, படிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் தேவைப்படும். இட்ஸ் நாட் அஸ் பிக் அஸ் யூ டூ ஃபார் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஹோஸ்டிங் டேட்டாபேஸஸ்க்கெல்லாம், பட் கொஞ்சம் லேர்னிங் கர்வ் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. மூணாவது கான் வந்துட்டு இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் லைக் யூ கேன் கோ ஆஸ்க் யுவர் சிஎஸ் ஃப்ரெண்ட் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷன் படித்த உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுன்ட்டு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கனெக்ட் டு தேர் சப்போர்ட். எல்லாத்துக்குமே தனியாக ஒரு சப்போர்ட் டீம் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை சுற்றி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். பட் சின்ஸ் கம்மி பேர் தான் இது யூஸ் பண்ணுறனால திடீர்னு உங்களுக்கு ஒரு புது ப்ராப்ளம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம், இஃப் இட்ஸ் ஸோ ஈஸி டு பில்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் வித் நோ கோட் டூல்ஸ்னா வாட் வில் ஆக்சுவல் ப்ரோக்ராமர்ஸ் டூ அப்படின்னு. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னதான் யூ கேன் பில்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஸ் வித் நோ கோடாக இருந்தாலும் தேர்ஸ் கோயிங் டு பி மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சரில். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேன் பி சால்வ் பை ஆக்சுவல் டெவலப்பர்ஸ் ஹூ நோ வாட் தே ஆர் டூயிங். ஸோ யா, நோ கோட் டூல்ஸ் வந்து வில் ஹெல்ப் அ லாட் people to innovate in tech, but traditional developers வந்து they'll still be here, they'll have their jobs. So I hope உங்களுக்கு no code toolsனா என்ன, எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எந்த மாதிரி no code tools எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். all these tools I've mentioned வந்து it's so much fun to build things the no code way, even if you are a very professional developer இருந்தாலும் இதெல்லாம் ட்ரை பண்ணால் it's very much fun to work with. ஸோ இந்த மாதிரி நோ கோட் டூல்ஸில் வச்சு நீங்கள் ஏதாவது பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வுட் அப்சல்யூட்லி லவ் டு see them. Please hit me up on Twitter or Instagram at Monesh TV and I would love to see what you've built. That's all I wanted to tell in this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please leave a like, drop a comment and consider subscribing. If you like what I'm doing and want to help me in some way, please visit buymeacoffee.com/MoneshTV. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, bye bye.